நம்ம கவர்மெண்ட் புதுசா டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதை பொதுவாக e-Rupi அப்படின்னு சொல்றோம். இந்த e-Rupiனா என்ன? இதால கவர்மெண்ட்க்கு என்ன பெனிஃபிட்? இதால நமக்கு என்ன பெனிஃபிட்? இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ள டீடைல்டா பார்க்க போறோம். இப்போ எல்லாருக்குமே வரக்கூடிய क्वेश्चन என்ன? e-Rupiனா என்ன? e-Rupiனா அது ஒரு டிஜிட்டல் கரன்சி. டேய் இதுதான் தெரியுமேடா அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இந்த டிஜிட்டல் கரன்சிக்கும் நார்மலா நம்ம கூகுள் பே, ஃபோன் பே இல்ல நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த மணிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதுதான் எல்லாருடைய டவுட்டா இருக்கும். ஏன்னா அதுவுமே ஃபுல்லா டிஜிட்டல்ல தான் நடக்குது. அதையுமே டிஜிட்டல் மணின்னு தான் சொல்றோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய யூபிஐ டிரான்சாக்ஷனை முதல்ல தெரிஞ்சுக்குவோம். இப்போ நான் டெக் பாஸ்க்கு ஒரு 100 ரூபாய் நான் அனுப்புறேன். அவர் என் பக்கத்திலே இருந்தாலுமே ஒரு கூகுள் பே யூஸ் பண்ணி அனுப்புறேன் அப்படின்னா அவரோட டீடைல்ஸை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பேங்க் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு என்னோட யூபிஐ பின் போட்டேன் அப்படின்னா அந்த அமௌண்ட் அவங்களுக்கு சென்ட் ஆயிடும். பட் அவங்களுக்கு சென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியேட்டா நிறைய ஒர்க் ஆகும். இப்போ நான் இதை சென்ட் பண்ண உடனே என் ஆப்ல இருந்து அது டைரக்டா NPCI யோட சர்வருக்கு போகும். அந்த சர்வர் என்ன பண்ணுனா என்னோட பேங்க் கிட்ட போய் இந்த அக்கவுண்ட்ல இருந்து 100 ரூபாய் டெபிட் பண்ணி எனக்கு அனுப்பு, இதை வேற ஒருத்தருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் என் பேங்க்ல இருந்து என் அக்கவுண்ட்ல இருந்து டெபிட் பண்ணி அதை NPCIக்கு கொடுத்துரும். NPCI அதை கொண்டு போய் என்ன பண்ணுனா இன்னொரு பேங்க், அதாவது யாருக்கு கிரெடிட் பண்ணும், டெக் பாஸோட அக்கவுண்ட்டுக்கு கொண்டு போய் என்ன பண்ணும், அந்த 100 ரூபாயை அங்க கிரெடிட் பண்ணும். ஸோ இதுக்கு நடுவில் பாத்தீங்க அப்படின்னா NPCI இருக்கு, என்னோட பேங்க் இருக்கு, அவங்களோட பேங்க் இருக்கு. ஸோ நிறைய பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து நடக்குது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த அமௌண்ட் போய் அங்க கிரெடிட் ஆகுது. இப்போ அப்படியே இந்த e-Rupiக்கு வருவோம். என்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கு, நான் அதை டெக் பாஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா என்னோட பர்ஸ்ல இருந்து எடுத்து அப்படியே நான் கையில கொடுத்துடலாம். அதையே நான் டிஜிட்டலா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த e-Rupi வச்சு நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணும்போது என்னோட போன்ல இருந்து அந்த டிஜிட்டல் கரன்சியை அப்படியே அவங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணிட முடியும். இதுக்கு நடுவுல பேங்கோ இன்டர்நெட்டோ எதுவுமே தேவை கிடையாது. அதுதான் இந்த e-Rupiயோட ஸ்பெஷல். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஆமா, ஆல்ரெடி கிரிப்டோ கரன்சில இருக்கக்கூடிய டெக்னாலஜி தான். ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அதுல வேற யாரோட உதவியுமே இருக்காது. அந்த பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் நடக்கும். அதுதான் இங்கேயும் நடக்க போகுது. அப்போ உடனே இன்னொரு क्वेश्चन வரும், e-Rupiயும் கிரிப்டோ கரன்சியா, அதுல இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணா லட்சங்கள் கோடிகள் அப்படின்னு பாத்துற முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணா கோடீஸ்வரன் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். பட் இந்த e-Rupiல அந்த மாதிரிலாம் ட்ரேடிங் பண்ண முடியாது. நாளுக்கு நாள் அதோட பிரைஸும் சேஞ்ச் ஆகாது. இன்னைக்கு 1 ரூபான்னு இருந்தா நாளைக்கும் அது 1 ரூபான்னு தான் இருக்கும், அடுத்த வருஷமும் 1 ரூபான்னு தான் இருக்கும். எப்படி உங்க கையில பணம் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த டிஜிட்டல் கரன்சியும், அதோட வேல்யூ மாறாது, பிக்ஸடா தான் இருக்கும். அடுத்த கேள்வி, இதால கவர்மெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட்? இதை ஏன் கவர்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னு எல்லாருமே யோசிப்பீங்க. இந்த டிஜிட்டல் கரன்சிக்கு பிசிக்கலா மணி இருக்காது. அதாவது டிஜிட்டல் கரன்சியை நீங்க கேஷா மாத்தவே முடியாது. அதை டிஜிட்டல் கரன்சியா தான் யூஸ் பண்ண முடியும். இதே இது நீங்க கூகுள் பே, ஃபோன் பே அதுல வந்து உங்களுக்கு அமௌண்ட் இருக்கு, இல்ல உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இருக்கு அப்படின்னா அதை நீங்க டிஜிட்டலாவும் யூஸ் பண்ண முடியும், இல்ல பேங்க்ல போய் நீங்க வித்ட்ரா பண்ணி அதை கேஷாவும் எடுத்துக்க முடியும், இல்ல ஏடிஎம்ல நம்ம கார்டு போட்டு வித்ட்ரா பண்ணி அதை கேஷா எடுத்துக்க முடியும். சோ உங்க அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கோ அதே பணத்தை உங்களால பிசிக்கலா ஒரு பேப்பர் மணியா நம்மளால மாத்த முடியும். பட் இந்த டிஜிட்டல் கரன்சியை அந்த மாதிரி மாத்த முடியாது. இந்த பேப்பர் மணியை பிரிண்ட் பண்றதுக்குன்னு கவர்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமா செலவு பண்றாங்க. வருஷத்துக்கு பல ஆயிரம் கோடி வந்து செலவு பண்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இனிமே குறைப்பாங்க. சோ இந்த பிரிண்ட் பண்ற மணி எல்லாம் அப்படியே டிஜிட்டல் கரன்சியா மாத்தும்போது அவங்களோட செலவு வந்து குறையும். அந்த டெக்னாலஜியோட செலவு மட்டும் தான். சோ அதை தவிர்த்து பிரிண்ட் பண்றதுக்காக கூடிய நிறைய செலவை ரொம்பவே குறைப்பாங்க. அடுத்து ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இதுதான் ஒரு பயங்கரமா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். கவர்மெண்ட், கம்பெனி இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் ஒரு பர்டிகுலர் சர்வீஸ்க்காக உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, இல்ல மானியம் கொடுப்பாங்க. இந்த விஷயத்துக்காக கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டை நீங்க அதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துறீங்களா அப்படின்னு அவங்க வந்து அதை டிரான்சாக்ஷன் வந்து செக் பண்ண முடியும். அதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துற மாதிரியும் ஃபியூச்சர்ல வந்து செட் பண்ண முடியும். உதாரணமா நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு அமௌண்ட் வாங்குறீங்க, பட் அதுக்கு செலவு பண்ணாம உங்களுடைய பர்சனலுக்காக செலவு பண்ணிடுறீங்க. இல்ல கவர்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் சர்வீஸ்க்காக உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க, நீங்க அதுக்கு யூஸ் பண்ணாம வேற ஒரு விஷயங்களுக்காக யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதெல்லாமே அந்த வவுச்சரை வச்சு நீங்க எங்கெல்லாம் அதை செலவு பண்றீங்க அப்படின்னு பார்த்து தப்பா செலவு பண்ணீங்க அப்படின்னா அதை கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே இந்த டிஜிட்டல் கரன்சி யாரு உங்களுக்கு வவுச்சரா கொடுத்திருக்காங்களோ அவங்க வந்து ட்ராக் பண்ண முடியும். சோ இது கார்ப்பரேட்டுக்கும், கம்பெனிக்கும், கவர்மெண்ட்டுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டெக்னாலஜி டிஜிட்டல் கரன்சியா ஃபியூச்சர்ல கொடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடக்கக்கூடிய ஊழலை கம்ப்ளீட்டா தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மூணாவது விஷயம், இது மூலமா நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாமே ஈஸியா இருக்கும், சேஃபா இருக்கும், செக்யூர்டா இருக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. அது போக இப்ப ரெண்டு பேருக்கு நடுவுல டிரான்சாக்ஷன் நடக்கும்னு சொன்னா இல்லையா, இப்ப நான் டெக் பாஸ்க்கு பணம் அனுப்புறேன் அப்படின்னா என்னோட அமௌண்ட் மட்டும் தான் அங்க போய் சேரும். என்னோட
டீடைல்ஸ் வந்து எந்த இதுவுமே அங்க வந்து ஷேர் ஆகாது. ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா என்னோட பேங்க் அக்கவுண்ட் நம்பர், என்னோட பேரு, என்னோட டீடைல்ஸ், எந்த பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு எல்லாமே அது போகும். அது ஒருத்தருடைய பர்சனல் டீடைல்ஸ் வந்து ஷேர் ஆகுது. பட் இந்த இதுல வந்து என்ன பத்தின எந்த டீடைல்ஸுமே ஷேர் ஆகாது. நான் கொடுத்த அமௌண்ட் மட்டும் தான் அங்க போய் சேரும். சோ பர்சனல் டீடைல்ஸ் வந்து இங்க பெருசா வெளியில வராது அப்படின்னு சொல்றாங்க கவர்மெண்ட். அடுத்து இந்த மாதிரி டிஜிட்டல் கரன்சி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. பேங்க் அக்கவுண்ட் இல்லாம கூட இந்த டிஜிட்டல் கரன்சியை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. இப்போ எல்லாருக்குமே வரக்கூடிய क्वेश्चन, இதால நமக்கு என்ன பெனிஃபிட்? நீங்க நார்மலா கூகுள் பே, போன் பே இதெல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு இடத்துல போய் நீங்க திடீர்னு பே பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு இன்டர்நெட் இருக்கணும். இன்டர்நெட் இருந்தாலுமே உங்களோட பேங்க் சர்வர் வந்து பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணணும். இது ரெண்டுமே சரியா இருந்தா மட்டும் தான் அந்த இடத்துல டிரான்சாக்ஷன் நடக்கும். அப்படி இருந்துமே ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு 3 நாள்ல இருந்து 7 நாள் பிடிச்சு வச்சுப்பாங்க. அது திருப்பி நம்ம வாங்குறதுக்குள்ள படாத பாடுபடணும். சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய அதுல இருக்கு. பட் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இதுல வராது அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த டிஜிட்டல் கரன்சி ரெண்டு பேருக்கு நடுவுல நடக்கிறதா. இதுக்கு இன்டர்நெட் தேவையில்லை, இதுக்கு பேங்க் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளா நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். எந்த இடத்துலயுமே நம்மளால டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். கான்டாக்ட்லெஸ்ஸாவும் நம்மளால டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். அப்ப இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது, எங்க நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இவங்க தான் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண போறாங்க. அவங்க ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணி கொண்டு வருவாங்க. அந்த ஆப்லயே நீங்க இந்த டிஜிட்டல் கரன்சி எல்லாத்தையுமே வச்சுக்க முடியும். அதுல இருந்து நீங்க வவுச்சர் ஜெனரேட் பண்ண முடியும். அதுல இருந்து நீங்க டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். இதே இத மத்த ஆப்பான கூகுள் பே, போன் பே, நெட் பேங்கிங் இந்த ஆப் எல்லாத்துலயுமே கொண்டு வருவாங்க. சோ அதுல இருந்தும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா இதெல்லாமே வாலெட் மாதிரி ஆப்ல ஸ்டோர் ஆகிறதுனால எப்படி உங்க பர்ஸ்க்குள்ள நீங்க வச்சிருக்கிற பணமோ அதே மாதிரி தான் இந்த வாலெட்ல வச்சிருக்கிற பணமும். இதுக்கு இன்ட்ரெஸ்டோ மத்த எந்த விஷயங்களுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்க 1000 ரூபாய் வச்சிருந்தா அது கடைசி வரைக்கும் 1000 ரூபாவா தான் இருக்கும். அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ரெவென்யூவும் நமக்கு கிடைக்காது. அதனால இது வந்து ஃபாஸ்டாவும் இருக்கும், செக்யூர்டாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக நிறைய பேர் வந்து ஃபாரின்ல வர்க் பண்ணுவாங்க. அங்க இருந்து பணம் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் வந்து ரொம்பவே அதிகம். அது போக அது நமக்கு வந்து சேர்ற டைமும் ரொம்ப அதிகமா எடுக்கும். பட் இந்த டிஜிட்டல் கரன்சி மூலமா அங்க இருந்து அனுப்பும்போது அதோட சார்ஜஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அது இமிடியேட்டா நமக்கு வந்து சேர்ந்துரும். சோ இந்த மாதிரி ஃபாரின்ல வர்க் பண்றவங்க நம்மளுடைய கரன்சியா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த டெக்னாலஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும், ஃபாஸ்டாவும் இருக்கும், செக்யூர்டாவும் இருக்கும். அடுத்து இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்மார்ட் போன் வச்சிருக்கவங்க தான் இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஃபியூச்சர் போன்ல எஸ்எம்எஸ் மூலமா கூட டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் போக கடைசியா வரக்கூடிய क्वेश्चन என்ன, இப்போ நான் இந்த eRupi-யை யூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. இப்போதைக்கு ரொம்ப லிமிட்டடான இடங்கள்ல மட்டும் தான் ட்ரையல் பார்க்கறாங்க. ரொம்ப லிமிட்டடான பேங்க் வச்சு, ரொம்ப லிமிட்டடான சிட்டிஸ்ல, லிமிட்டடான பர்சன்ஸ் வச்சு தான் ட்ரையல் பார்க்கறாங்க. சோ அதை கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி இந்தியா ஃபுல்லா கொண்டு வரதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகலாம். சோ அந்த மாதிரி வரும்போது நம்மள மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ண முடியும். இதுல இன்னும் ஒரு क्वेश्चन இருக்கு. அதை கவர்மெண்ட் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய கரன்சியை டிஜிட்டல் கரன்சியா இப்போதைக்கு கார்ப்பரேட் வந்து மாத்துறதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அவங்க மாத்தி அவங்க கிட்ட வர்க் பண்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ அது ஸ்பெண்ட் ஆகும்போது அங்க இருந்து ஒவ்வொருத்தருக்கா டிரான்சாக்ஷன் ஆகுது. இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை டிஜிட்டல் கரன்சியா நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா அந்த டிஜிட்டல் கரன்சியை திருப்பி எனக்கு அர்ஜென்ட்டா கேஷா தேவைப்படுது அப்படின்னா திருப்பியும் அதை நார்மல் கரன்சியா மாத்தி கேஷா வித்ட்ரா பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சோ கவர்மெண்ட் வந்து இதை கிளியர் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேர் தாராளமா டிஜிட்டல் கரன்சியா மாத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல மாத்திட்டு திருப்பி அதை கரன்சியா மாத்த முடியாது அப்படின்னா எவ்வளவு பேர் இதை விருப்பம் காமிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சோ நீங்க காட்டுவீங்களா இல்லையா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஆன்சர் பண்ண முயற்சி பண்றேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க மறக்காம டெக் படிஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.